ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனி கமல் வேர்ல்டு. வாங்க இன்றைக்கி ஒரு சாஃப்டான போலி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையானது என்னென்னு நம்ம எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். ஒரு பிஞ்ச் கலர் பவுடர் சேர்த்துக்கலாம், எல்லோ கலர். இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது தண்ணி விட்டு பிணைஞ்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தளன்னு இருக்கட்டும். இப்போ இந்த டைமில் வந்து 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா அப்படி ஒரு அழுத்தம் கொடுத்து பிணைஞ்சிட்டு நல்ல ஒரு பால் ஷேப்பில் நம்ம உருட்டி வச்சுக்கலாம். வாங்க இது இருக்கட்டும். இதுக்கு தேவையான நம்ம பூரணம் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு பேனில் வந்து 1 கப் தண்ணி விட்டு 1/2 கப்பு வெல்லம் சேர்த்துக்கலாம். இதில் வெல்லம் நம்ம துருவியும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நான் பண்ணுறது மாதிரி பாகாவும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்தோம்னா நம்ம வடிகட்டி டஸ்ட் எடுத்துக்கலாம், அதனால தான். இப்போ இந்த வெள்ளைப்பாகு கரைஞ்சோடனே இது தனியாக மாற்றிக்கலாம். இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் வாங்க வடிகட்டின வெள்ளைப்பாகு இதில் ஊற்றிக்கலாம். நான் ஏற்கனவே வந்து 1 கப்பு கடலைப்பருப்பு ஊற வச்சு வேக வச்சு எடுத்துருக்கிறேன். அதை இப்போ நல்லா மசித்து இதுக்குள்ளே போட்டுக்கிறேன் நான். இதை கொஞ்சம் அடி பிடிக்காத அளவு கிளறி விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் நீங்கள் வெள்ளைப்பாகுலேயும் சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து பவுடர் ஃபார்மில் இருந்துச்சு, கொஞ்சம் தான் இதாக இருந்துச்சு, அதனால் நான் இந்த இதில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதோட 1 ஸ்பூன் சீனி சேர்த்துக்கோங்க. இது வந்து இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த சுகர் போடுறப்போ கொஞ்சம் நமக்கு மேட்ச் ஆகி வந்துடும். ஒரு 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இப்போ இந்த நெய் நல்லா சேர்த்ததுக்கப்புறமா நம்ம நல்லா கிளறி இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வாங்க ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்ச அந்த மாவு இருக்குல்ல, அந்த மாவை நம்ம வந்துட்டு சின்ன சின்ன பால்ஸாக எடுத்துக்கலாம். கையில் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து நம்ம உள்ளங்கையில் எண்ணெய் தேய்ச்சிட்டு நல்லா தேய்ச்சோம்னா பால் வந்து கையில் ஒட்டாது இந்த மாவு. இப்போ நம்ம இதை வந்து கையாலேயே நம்ம அழுத்தி அதை எடுத்து வச்சுக்கலாம், விரித்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு போதுமானது. இப்போ இதில் அந்த பூரணம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூரணம் வந்து நம்ம உள்ளே வச்சுக்கலாம் ஸ்டஃபிங்க்கு. இப்படி வச்சுட்டு இதை நல்லா 4 பக்கத்துலேயுமே வந்துட்டு இழுத்து மூடி விட்டுட்டோம்னா இது வந்து மறுபடியும் பால் ஷேப்பில் கிடச்சிரும். இதை நம்ம சப்பாத்தி கட்டை போட்டுலாம் தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா மாவு நம்ம கொஞ்சம் தளன்னு பிணைஞ்சிருக்கிறதுனால லைட்டாக கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம தேய்ச்சி விட்டாலே இது வந்து போலி சைஸ்க்கு வந்துடும் நம்மளுக்கு. வாங்க நான் எல்லா மாவையும் ஃபஸ்ட் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அதை ரெடி பண்ணிட்டேன். இதை நம்ம கையில் வச்சே தேய்ச்சா போதும், நீங்கள் சப்பாத்தி கட்டையெல்லாம் போட தேவையில்லை. இப்போ நம்ம அடுப்பில் தோசைக்கல் வச்சுக்கலாம். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. தோசைக்கல் சூடான உடனேவும் நம்ம அதை கையில் வச்சு தட்டி வச்சுருக்கிறோம்ல, அதை அப்படியே எடுத்து இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு கையில் வச்சு அதை பரப்புறதுக்கு தெரியலைன்னா நீங்கள் வந்து ஒரு நார்மலாக சின்னதான ஒரு தட்டு இருக்கும்ல, அந்த தட்டை கவுத்தி விட்டுட்டு அதில் லேசாக ஆயில் அப்ளை பண்ணி அதில் வந்து நீங்கள் இந்த மாவை வச்சுட்டு கையில் மறுபடியும் லேசாக எண்ணெயை தொட்டு இப்படி கையாலேயே நீங்கள் தடவி விட்டிங்கன்னா இது இந்த ஷேப்புக்கு வந்துடும். இப்போ இது வெந்துடுச்சு ஒரு சைடு, நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இந்த பக்கம் கொஞ்சம் லைட்டாக தான் வெந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் ஒரு வாட்டி திருப்பி விட்டோம்னா சரியாக இருக்கும். இந்த சைடு நல்லா வெந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி அந்த பக்கம் வெந்தோடனே நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போலி ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி எல்லா போலியும் நான் போட்டு எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ வந்து சாஃப்டான நல்ல டேஸ்ட்டான போலி வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.